களம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அட்டப்பாடி தாண்டி ஒரு இன்டீரியர் பிளேஸ்க்கு வந்திருக்கிறோம். மிக அழகாக இருக்குது, அருமையான லொக்கேஷன் பாருங்கள். அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணுவோம், பயணிப்போம். பாருங்கள், மிக அருமையான இடம், ஆள் நடமாட்டமே இல்லாத இடம். ஒரு சவுண்டு, எந்த டிராஃபிக் சவுண்டோ அல்லது வண்டி சவுண்டோ இயற்கை சவுண்டை தவிர வேறு எந்த சவுண்டுமே இல்லை. இப்போ இங்கே ஒரு தொங்கு பாலம் இருக்குது. இப்போ அந்த தொங்கு பாலத்தில் நம்ம ஏறி அந்த பக்கம் போக போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் பயமாக இருக்குது, ஷேக் ஆகுது, குமிஞ்சு போக வேண்டியதாக இருக்குது. ரைட், இது பார்த்தீங்கன்னா தொங்கு பாலம். பாருங்கள், 2 சைடு ரிவர், அருமையான இடம். பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எந்த சத்தமும் இல்லாமல் மிக அமைதியான ஒரு இடமா இருக்குது. பாருங்கள், தொங்கு பாலத்தில் போயிட்டுருக்கோம். ஷேக் ஆகுது லைட்டாக, பட்டப்பட்டான் இருக்குது. ரைட், பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு, சத்தமே இல்லாமல். பாருங்கள், இதெல்லாம் பூராமே அருமையான, என்ன சொல்லுவாங்க, குருமிளகு, ஏலக்காய், அந்த மாதிரி இயற்கையானது. ஆள் நடமாட்டமே இல்லாத இடம். பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் சமீது வந்திருக்கார். அவரோட தான் வண்டியில் வந்தோம். வாங்க நம்ம அப்படியே உள்ளே ட்ராவல் பண்ணுவோம். பாருங்கள், இங்கே ஆள் நடமாட்டங்கிறதே இல்லை, சுத்தமாகவே இல்லை. இந்த தொங்கு பாலத்தில் வந்தது இன்னும் எனக்கு மேந்துட்டு போகிற மாதிரியே இருக்குது, தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, அருமையான இடம். பாருங்கள், இதெல்லாம் குருமிளகு செடி, ஏலக்காய். ஒரு சத்தம் இல்லை, பார்த்தீங்களா, குயில் சத்தம், குயிலோட சத்தம் எவ்வளோ அழகாக கேட்குதுன்னு பாருங்கள். இது வெத்தலை, பாருங்கள், இதெல்லாம் வெத்தலை, பியூர் நாட்டு வெத்தலை, அருமையான நாட்டு வெத்தலை. பாருங்கள், எல்லாம் இங்கே 2 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சதால் பூரா சகதியாக இருக்குது, ஃபுல் சகதியாக இருக்குது. ரவியண்ணா பாருங்கள், அண்ணன் கூட போயிட்டுருக்கிறேன். சகலை நாங்கள்லாம் ஒட்டுக்காக வந்திருக்கிறோம். ஆள் நடமாட்டமே இல்லை, மிகவும் அமைதியான ஒரு இடமா இருக்குது. பாருங்கள், நமக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் பூஸ்டர், இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது ஸ்ட்ரெஸ் பூஸ்டராக இருக்கும். அருமையான பாருங்கள், தண்ணி எவ்வளோ அழகான தண்ணி. நம்ம இருக்கிற ப்ரெஷர்களுக்கு மத்தியில் ஏதாவது இடையில் ஒரு நாளாவது இந்த மாதிரி இடங்களுக்கு வந்துட்டு போனோம்னா கொஞ்சம் மன ரிலாக்ஸாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். வெத்தலை இதாங்க, ஐயோ வெத்தலை பார்த்து வழுக்குது, பார்த்துங்க. சேரும் ஜகதியாக இருக்குது. அப்பா, நடக்கவே முடியல, பயங்கரமான சேரும் ஜகதி. நான் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. இந்த சகலை நாங்களாம் பாருங்கள், மிளகு இதெல்லாம் எல்லாமே இருக்குது இங்கே, பூரா இயற்கையான முறையில் விளையிறது. அழகாக இருக்குது பாருங்கள். மனுஷனோட சத்தம், வாகன சத்தம் எதுவுமே இல்லை, எந்த சத்தமுமே இல்லாத ஒரு அருமையான ஒரு இடம். அந்த காப்பி கொட்டையெல்லாம் இங்கே இருக்குதுல்ல, காப்பி கொட்டைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யாருமே வராத இடம், யாருமே வராத இடம். அதிகமாக யாரும் இங்கே ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், கவர்மெண்ட்டோடது. நல்ல இடம். நான் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் பூஸ்டருக்கு இங்கே இந்த மாதிரி இடங்களுக்கு வந்துட்டு போகிறது மிக அருமையாக இருக்கும். பாருங்கள், தண்ணி எவ்வளோ அழகாக, தண்ணியோட சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்க, அருமையான இடம். அட்டப்பாடியிலிருந்து ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இன்டீரியர். நான் இன்றைக்கி எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகம், பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க் ப்ரெஷர், நிறைய டென்ஷன்கள் நிறைய இருக்குது. அதுகளுக்கு மத்தியில் நம்ம இந்த மாதிரி
இடங்களுக்கு வந்துட்டு போனோம்னா மைண்ட் வந்து பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா? பூரா பச்சை பசியேன்னு இயற்கை, ஒன்லி இயற்கை மட்டும்தான், நேச்சுரல் ஒன்லி, வேறு எதுவும் கிடையாது. அழகாக குருவியோட சத்தம், இயற்கையோட சத்தம் எதுவுமே இல்லை. பாருங்கள், நம்ம கூட வந்த பசங்க நமது குட்டிகள் செல்லங்கள் குளிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகான இடம் பாருங்கள். நேச்சுரல், வெரி வெரி பியூட்டிஃபுல். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, நம்ம கூட வந்த சுட்டி பசங்கள்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டானுங்க, விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க, வேட்டைக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏட்டா என்ன அன்னைக்கு கூட கொஞ்சம் தண்ணி கம்மியாகிற மாதிரி இருக்குது. குதிச்சிட்டான் ஒருத்தன். தம்பி எல்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் தம்பி, ஒரு ஹாய் சொல்லு. இவர் ஹாய். பாருங்க அருமையானடா. இந்த இவர் நம்ம ஏட்டா, சுனில் ஏட்டா, இவர் தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்தது. வேறு தூரியெல்லாம் இருக்குது, அருமையானடா. பாருங்கள், இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சாப்பாடு வைக்கிற இடம் ஒன்று இருக்குது. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு வில்லா மாதிரி இருக்கும். நான் காட்டுறேன் வாங்க. இதில் போனோம்னா இந்த காடுகளுக்குள்ளே ஒரு டென்ட்டு, கிளாஸ் டென்ட் அந்த மாதிரி போட்டு இங்கே தங்கறக்கு உண்டான இதெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஏட்டா எப்படி இப்படி போகலாமா? பாருங்க அருமையான இடம். அதான் இங்கே மூணு அண்ணா இருக்குது, 3 வீடு இருக்குது. தம்பி பார்க்க வர்றீங்களாடா வீடு? இந்த வாரம் நான் வந்துட்டேன் பார். இங்கே பாருங்க, இதுகளுக்குள்ளே சுரங்க மாதிரி புதர் மாதிரி போகுது. பார்த்தீங்களாப்பா, என்னமோ கடிச்சு வச்சிருச்சு. இவர் புதர் தான். இந்த புதர்களுக்கு மத்தியில் எவ்வளோ அழகான ஒரு லைட்டு பாருங்க. லைட்டு தான் வீடு, விழா, அருமையான விழா. இதே மாதிரி 3 அண்ணா இருக்காம இங்கே. இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், உள்ள தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், உள்ள பெட் இருக்குது, ஃபேன் எல்லாம் இருக்குது. இது பாருங்க, இங்கேருந்து வியூ பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது வியூ பாருங்க. இங்கேருந்து அழகான வியூ. இதுக்கு என்ன சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல, அதை நான் கேட்டு சொல்கிறேன். பாருங்க, இப்போ நம்ம கீழே இறங்கி போகலாம். பாருங்க. ஓகே, இது ஒரு வீடு. நான் இங்கே ஒன்று இருக்குது. இது பாருங்க, நான் இங்கே ஒன்று இருக்குது. இவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்க. இதுதான் சேம் மெத்தேடு. பாருங்க, எந்த தொந்தரவும் இல்லாமல் அமைதியாக இருக்கலாம். பாருங்க, இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். பாருங்க, ஏதோ சுரங்கத்துக்குள்ளே போயிட்டு வர்ற மாதிரி இருக்குது, சுரங்கப்பாதைக்குள்ளே போயிட்டு வர்ற மாதிரி இருக்குது. எவ்வளோ அமைதியாக, எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. ரைட், வந்துட்டோம். இதுதான் வந்து சமைச்சு கொடுக்குவாங்க. இங்கே சமைச்சு கொடுத்துருவாங்க நமக்கு, சமையல் பண்ணுற இடம். தென் வியூ பார்த்துங்க, சூப்பர். கேட்டால் இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க கேட்கணும். சரி, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோ கீழே அப்டேட் பண்ணுறேன். அப்பாடி, அப்பா சூப்பர். லேசர் சவுண்டில் வந்து அழகாக இருக்குது பாருங்கள். பசங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ட்ரெஸ் கூட கழட்டில் பாரு, தண்ணியை பார்த்துனே குடிச்சிட்டானுங்க. தண்ணியை பார்த்துனே குடிச்சிட்டானுங்க ஜாலியாக. எல்லாம் எடுத்துட்றேன், எல்லாம் எடுக்கலாம். சரி, ரைட் வியூவர்ஸ்,
ஓகே வியூவர்ஸ், சூப்பர். ஒரு அருமையான இடத்த காமிச்சிருக்கிறேன். இந்த இடத்து டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கீழே வீடியோ கீழே அப்டேட் பண்ணுறேன். நானும் போய் என்ஜாய் பண்ணுறேன், குளிக்க போகிறேன். ஓகே பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். குளிச்சாச்சு, குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. சரி, இப்போ கிளம்புற வழியில் போகிற வழியில் எப்படி பிளேசஸ் இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். வா, பியூட்டிஃபுல்லான பிளேஸ் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் பாருங்கள். இப்போ நம்ம ரிட்டன் கிளம்புறோம். போகிற வழியில் இருக்கிற பிளேசஸ் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். தண்ணி போகிறது இயற்கை உண்மையிலேயே மிகப்பெரிய கிஃப்ட்டு தான். நம்ம தான் இயற்கையை அழிச்சிட்ருக்குறோன்னு நினைக்கிறேன். போகிற வழி தண்ணி விழுகிற சத்தம் பாருங்க. எந்த வித வாகன சத்தமோ அல்லது மனுஷங்க சத்தமோ எதுவுமே இல்லை. இவ்வளோ அழகாக தண்ணி விழுகிற சத்தம். குருவியோட சத்தம் கேட்குதான்னு தெரியல உங்களுக்கு, கேட்குதா? அழகாக இருக்குது. இதெல்லாம் நம்ம சிட்டிக்குள்ளே எல்லாம் கேட்குறக்கோ பார்க்குறக்கோ வாய்ப்பு இல்லை. வித்தியாசமான தாவரங்கள், நிறைய தாவரங்கள், இயற்கையான தாவரங்கள் எல்லாம் இயற்கையாக விளைஞ்சது. எதுவும் கெமிக்கல் போடாமல் விளைஞ்சது. இயற்கையான தண்ணியில் பாருங்கள், தண்ணி பாருங்க எவ்வளோ அழகாக கண்ணாடி மாதிரி இருக்குன்னு பாருங்க. தண்ணி அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு தண்ணி. அள்ளி குடிக்கலாம் தைரியமாக, அந்தளவுக்கு இருக்குது. இதான் நேற்று மழை பெஞ்சதாமா, அதனால் இங்கே ஃபுல்லாக சேறு சகதியாக இருக்குது. காலே காவாசி உள்ள போல் இருக்குது, அவ்வளவு சேறு சகதியாக இருக்குது. பாருங்கள், நம்ம சகலை நம்மளோட அந்த தம்பிகள்லாம் முன்னாடி போயிட்டுருக்குறாங்க. தயவுசெய்து இன்றைக்கி இருக்கிற ப்ரெஷருக்கு, ஒர்க் ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், இதுகளுக்கு மத்தியில் மாதம் ஒரு முறையோ அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி ட்ரிப்பு போகிறது பெட்ரு. பாருங்கள், மரமெல்லாம் உடஞ்சி விழுந்து கிடக்குது. இந்த மாதிரி ஒரு அழகான ட்ரிப்பு போகணும். பெருசாக போயிட்டுருக்குது, அந்த பக்கம் போயிட்டுருக்குது, இந்த பக்கம் ஒரு சிறுசு போயிட்டுருக்கு, சின்ன ஆறு போயிட்டுருக்குது. இங்கே வந்து இந்த மலையில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த தண்ணி தான் குடிக்கிறாங்கன்னாங்க. அவ்வளவு சுத்தமான தண்ணியாமல் பாருங்கள், ஃபுல்லாக சேரு. இயற்கை தான். நம்ம தான் அதை லவ் பண்ணுறதில்ல. அது முடிஞ்ச வரைக்கும் நம்மளை லவ் பண்ணிட்டு தான் இருக்குது. நமக்கு வேண்டியதை கொடுத்துட்டு தான் இருக்குது. நம்ம தான் அதை மதிக்கிறது இல்லை. பாருங்கள், அந்த தண்ணி விழுகிற சத்தமே எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம கூட வந்தவங்க அங்கே போயிட்டுருக்குறாங்க. ஏதோ அமேசான் காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. தண்ணி எங்கே பார்த்தாலும் தண்ணி கண்ணாடி மாதிரி சுத்தமான தண்ணீர். பாருங்க, சேரு பாருங்க. இதுலேயும் வண்டி வாகனங்களாக வந்துட்டு போயிட்டுருக்குது. டிராக்டரெல்லாம் வருங்கிறாங்க. அதில் வேறு எந்த வண்டியும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, டிராக்டர் மட்டும்தான் வரும். பார்த்திங்கன்னா டிராக்டரோட கால் தடங்கள்லாம் பாருங்கள், டயரோட தடங்கள். வா, இங்கே பாருங்க, சூப்பர், அருமையாக இருக்குது. பாருங்க, இந்த பள்ளத்தில் வண்டி இறங்கி ஏறி இருக்குது. இந்த சகதியில் ஏறும்போதே மூச்சு வாங்குது. சூப்பர், அருமையான ஒரு ட்ரிப். இன்றைக்கி நல்லா இருந்தது. மனசுக்கு இதமாகவும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இதான் வந்தாச்சு, ரோடு பக்கத்தில் வந்துருச்சு.
இதில் இருந்தால் ஸ்டார்டிங் பிளேஸ், இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. இதான் பாலம், இதான் நம்ம உள்ள என்ட்ரான பாலம். தம்பி போயிட்டுருக்காங்க பாருங்க. பாலம் இந்தா ரெண்டு பக்கம் தண்ணி எப்படி போகுதுன்னு பாருங்க. வாவ், சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது, ரோட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. அப்படியே நாங்கள் கிளம்ப போகிறோம். பாருங்கள், நம்ம கடைசியாக ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிடலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். பாருங்கள், என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இனி நான் ரெகுலராக வீடியோஸ் போட போகிறேன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு என்றைக்கு வேணும். அன்புடன் உங்கள் பொள்ளாச்சி கராத்தே சுரேஷ். தேங்க்யூ.